திறமையை கண்டு வியக்காதவங்களும் இருக்க முடியாது. ஒரு முறை அண்ணா தமிழ்நாடு போக்குவரத்து கழகத்துல எல்லா பேருந்துகள்லையும் ஒரு திருக்குறளும் திருவள்ளுவருடைய படமும் இருக்கிறதுக்கு வழிவகை செஞ்சார். அப்போ எதிர்க்கட்சி தலைவர் அண்ணாவை இக்கட்ல கொண்டு போய் விடணுங்கிறதுக்காகவே ஒரு கேள்வி கேட்டார். அது என்ன கேள்வி அப்படின்னா, பேருந்துல நீங்க யாகாவார் ஆயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பார் சொல்லியிருக்கப்பட்டு ஒருவர் எதை அடக்கி ஆளாவிட்டாலும் நாக்கை ஒன்றைய அடக்க வேண்டும் அப்படின்னு பொருள்படும்படி திருக்குறள் வச்சிருக்கீங்க. இதை யாருக்கு சொல்ல வரீங்க? டிரைவருக்கா, கண்டக்டருக்கா, இல்ல பயணம் செய்யும் மக்களுக்கு சொல்றீங்களா அப்படின்னு கேட்டார். இதோட உள்நோக்கம் என்ன அப்படின்னா, அறிஞர் அண்ணா யாரை குறிப்பிட்டாலும், கண்டக்டரோ டிரைவரோ இல்ல மக்களை குறிப்பிட்டு சொன்னாலும் அவர்களுடைய வெறுப்பை சம்பாதிப்பார் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த கேள்வியை கேட்டார். அதற்கு அண்ணா ரொம்ப சாதுரியமா என்ன பதில் சொன்னாரு அப்படின்னா, இது கண்டக்டருக்கோ டிரைவருக்கோ இல்ல பயணம் செய்யும் மக்களுக்கோ கிடையாது, நாக்குள்ள ஒவ்வொரு மனிதனுக்குமே அப்படின்னு சொல்லி முடிச்சாரு. இன்னொரு முறை சட்டமன்றத்துல எதிர்க்கட்சி தலைவர் அண்ணாவை மடக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே யுவர் டேஸ் ஆர் நம்பர்டு, உங்கள் நாட்கள் எண்ணப்படுகிறது அப்படின்னு சொன்னா, அதற்கு அடுத்த செகண்டே அண்ணா சாதுரியமா பட் மை ஸ்டெப்ஸ் ஆர் மெஷர்டு, என்னுடைய செயல்கள் அளக்கப்படுகின்றன அப்படின்னு பதிலடி கொடுத்தாரு.